குட் டே. இன்னைக்கு என்னென்னா ரசம் வைக்க போகிறேன். சாதாரண ரசம் தான், சாப்பாட்டுக்கு வீட்டு ரசம். சரியா? மிளகாத்தல், ஒரு துண்டு சர்க்கரை, காயப்பொடி, வெள்ளைப்பூடு, பருப்பு, மல்லி, நல்ல மிளகு, ஜீரகம். இங்கே தக்காளியும் பச்சை மிளகும் தாளிக்கிறதுக்குள்ளே தான் தனியாக காட்டுறேன். இப்போ நான் இதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ தாளிச்சிட்டேன். இனி தக்காளி போட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாத்தூள் போட்டு தாளிச்சிட்டு தக்காளி போட்டுட்டேன்னா இப்போ ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அதில் சர்க்கரையும் போட்டுக்கலாம். இப்போ அரைப்பை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். ஜாரை கழுவி விட்டாச்சு. இப்போ தேவைக்கு விட்டுக்கலாம். போதும். இதுவே என் பிள்ளைல ஆனை வந்துட்டான்னு கேட்கும். என்னம்மா ஆனை இந்த பக்கமாக கிராஸ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும். எங்களுக்கு ரசமே எங்கள் வீட்டில் செல்லாது. நான் தான் ஆசைப்பட்டு வைப்பேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு போடுங்க. தேவைக்கு போட்டால் போதும். இப்போ நான் ஒரு உருண்டை புளி மட்டும் போடணும். பாருங்கள், புளி நான் கரைக்க ஒன்றும் மாட்டேன். இவ்வளோ புளி பார்த்தீங்களா, போட்டாச்சு. இனி ரசம் ரெடி. இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்லுதுன்னே தெரியல, அவ்வளவு அழகாக இருக்கும் ரசம். கருவேப்பிலை மட்டும் போடணும். பாருங்கள், கருவேப்பிலையை போட்டுட்டு இப்படி ஒரு விட்டு இப்படி வரும். அவ்வளோதான், ரசம் ரெடி. பாருங்கள், ரசம் இப்போ நல்ல வெள்ளையாக படர்ந்து வந்துட்டா கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா ரசத்துக்குள்ளே ருசி போயிடும். கொதிக்க முன்னக்கூட்டி இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குல்ல, இப்படி இந்த பருவத்தில் இறக்கிடணும். வீட்டு ரசம் ரெடி.